அண்ணன் நிவேதா முருகன் அவர்கள் இந்த ஊர்ல பாலாறும் தேனாரும் ஓட வச்சாரா? அவர் ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறார். அவர் எப்படி அரசாங்க பள்ளியை சீர்படுத்துவார், நெறிப்படுத்துவார், நல்லா நடத்துவார்? நல்லா அரசாங்க பள்ளிக்கூடம் நடத்தினா அவர் பள்ளிக்கூடம் எப்படி கல்லா கட்டும்? யோசிச்சு பார்த்தோமா? அரசாங்க பேருந்து சீரும் சிறப்புமாக ஓட விட்டா அவர் ஓடுற பேருந்து எப்படி நல்லா ஓடும்? நம்ம யோசிச்சு பார்த்தோமா? காசு தானே பெருசா தெரிஞ்சு 2000 ரூபாய் காசு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்துருமா? நல்ல மருத்துவத்தை தந்துருமா? சரியான சாலையை தந்துருமா? படிச்ச பிள்ளைக்கு வேலை தந்துருமா? இங்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிச்ச பிள்ளை என்ன வேலை பார்க்கறான்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபைனான்ஸ் கம்பெனில உங்களிடம் பைக் இருக்கிறதா, செல்போன் இருக்கிறதா, வாருங்கள் உங்களுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனில வேலைங்கிறாங்க. சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு, ஐடி படிச்சுட்டு 15,000 20,000 கிடைக்கிற வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம் யார்? நீங்கள் தான். காசை வாங்கிட்டு ஓட்டு போறது, சாதியை பார்த்து ஓட்டு போறது, இலவச திட்டங்கள் கொடுத்தாங்கன்னு ஓட்டு போறது, கட்சியை பார்த்து ஓட்டு போறது, சின்னத்தை பார்த்து ஓட்டு போறது. உங்கள் பிரச்சனை தெரிந்தவர்களை என்றைக்கு நீங்கள் அனுப்ப போகிறீர்கள்? அப்புறம் எங்களுக்கு அது நடக்கல இது நடக்கலன்னு குறை சொல்லு. வீட்டுக்கு வீடு இருக்கிற எல்லா பெண்களும் குழுல லோன் எடுத்து வச்சிருக்கீங்க. எல்லாம் 7 குழுல லோன். கடன்காரர்களாக உங்களை மாற்றி வச்சிருக்காங்க. இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன எத்தனை ஆண்டுகள் எடுக்கும்? உங்கள் உரிமைகளை பேசுவதற்கு யார் இருக்கிறா? இதுவரைக்கும் காவிரி உரிமைக்காக நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க விட்டவர்கள் ஒருத்தர் இருக்காங்களா? கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி நான் தண்ணி தர மாட்டேன் பேசும்போது திமுகவினுடைய 30 எம்பிகளும் 39 எம்பிகளும் நாங்கள் பதவியை ராஜினாமா செய்வோம் பேசுறது கண்டனத்துக்குரியது. சொல்வதற்கு உங்களுக்கு திராணி இருந்ததா? அப்ப எதுக்கு அவங்களுக்கு வாக்கு? சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க. நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்திய ஒன்றிய முழுமைக்கும் கட்டமைப்பதற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் வகுக்கக்கூடியது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அண்ணன் பாபு போய் என்ன பேசுவார்? என்ன பேசுவார்? ஏதாவது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா? மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பிரச்சனை, பூம்புகார் தொகுதியினுடைய பிரச்சனை, எத்தனை ஆண்டு காலமா தரங்கம்பாடியில இருந்து மயிலாடுதுறைக்கு தொடர்வண்டி பாதை அமைச்சு கொடுக்கணும் மக்களுடைய போராட்டம். ஏன் இதுவரைக்கும் இத்தனை கட்சிகள் நிறைவேற்றல? பூம்புகார் தொகுதிக்கு உட்பட்டு எத்தனை கலை கல்லூரிகள் இருக்கு, எத்தனை விவசாய கல்லூரி இருக்கு, எங்க மருத்துவ கல்லூரி இருக்கு, எங்க இருக்கு? எங்கேயாவது வணிக வளாகங்கள் இருக்கா? வர்த்தக மையங்கள் இருக்கா? விவசாய கிடங்குகள் இருக்கா? ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் இருக்கா? கற்பித்தல் நடக்குதா? சாராய கடை இருக்கு, தெரு சாராய கடை. நாங்கள் வந்தா 110 ரூபாய்க்கு சரக்கு தருவோம் எழுதி போடுறாங்க, வெக்கமே இல்லாம. அது எப்படிங்க? சாராயம் குடிக்கிறவங்களுக்கு பொண்ணு தர மாட்டீங்க, சாராயம் விற்கிறவங்களுக்கு நாட்டை கொடுக்குறீங்க. எப்படி கொடுக்குறீங்க? அவங்க சீரக தர மாட்டாங்களா? அது கேவலம் இல்லையா? முன்னாடி எல்லாம் பாட்டில வித்துட்டு இருந்தாங்க, இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எம்டி பாட்டில் கொடுத்தீங்கன்னா 10 ரூபா தர்றாங்களாமா. அது நம்மளுங்க ரொம்ப விவரம். 15 நாள் பாட்டில சேர்த்து வச்சு 16வது நாள் எடுத்துட்டு போய் கொடுத்து ஒரு கோட்டை வாங்கிட்டு வர்றாங்க. திராவிட மாடல் டெவலப். இதற்கு மேலும் நீங்கள் மாறவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாய் நிற்கும். நிலம் வளம் எல்லாத்தையும் வித்து வச்சுட்டாங்க. மணல் குவாரி நடத்துறவங்க எல்லாம் யாருங்க? ஒரு எம்எல்ஏக்கு என்ன வேலை? மணல் குவாரி நடத்துறது தான் வேலையா? புறம்போக்கு நிலத்தை ஆட்டே போடுறதுதான் வேலையா? கடத்தல் பண்றதுதான் வேலையா? மிரட்டுறதுதான் வேலையா? அதுதான் நடக்குது இங்க. வேற ஏதாவது மாறி நடந்திருக்கா? உங்களுக்கு எல்லாம் விவசாயத்தை பொன்பளிக்க செஞ்சுட்டாங்களா? ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாம வணிக பெருமக்கள் எல்லாம் வாழ விட்டுட்டாங்களா? காவிரி தண்ணியை மீட்டு விவசாயிகள் கொடுத்துட்டாங்களா? இலவச மின்சாரம் எல்லா நேரங்களிலும் வந்து கொண்டிருக்கா? பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் எங்க இருந்து வருகிறது? உங்க வீட்டுல இருந்தா 400 ரூபாய் எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு சாராய கடை வழியா. அதுல இருந்து 300 ரூபாய் அவங்க சாப்பிட்டுட்டு 100 ரூபாய் அதுல சேமிச்சு வச்சு இதை கொடுக்குறாங்க போல. 12,000 ரூபாய் ஒரு வீட்டுல இருந்து 12,000 ரூபாய் இந்த தமிழக அரசு வசூலிக்கு. 2 குவார்டர், அதுக்கு கப்பு, தண்ணி பாட்டில் எல்லாம் சேர்த்து 12,000 ரூபாய் வாங்கிட்டு 1000 ரூபாய் பெண்கள் கொடுக்குறாங்க. நம்ம அம்மா போற பஸ்ல மொத்தமா பெயிண்ட் அடிக்க காசு இல்ல. முன்னாடி கொஞ்சம் பெயிண்ட், பின்னாடி கொஞ்சம் பெயிண்ட், பஸ் லிப்ஸ்டிக் போட்டு போகுது. ஆனா ஐயா உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி மகன் இன்பநிதி போறதுக்கு தனி விமானம். இன்னும் நான் மாறல அப்படின்னா கடவுளே இறங்கி வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. கடைசி வாய்ப்பு இது. நாம் தமிழர் கட்சியில உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களின் வழி அறிந்தவள், இந்த மண்ணினுடைய மகள், உங்களுக்காக போராட்ட காலத்தில் 15 ஆண்டு காலம் வாழ்க்கை தொலைத்த பெண்ணா. ஒரு முறை வாக்கு செலுத்துங்க. நான் மைக்கு சின்னத்தில் போட்டியிடுறேன். ஓட்டு பெட்டியில 5வது வரிசையில் இருக்கு, 5வது இடத்துல இருக்கு என்னோட பேர். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்காக, எதிர்கால நலனுக்காக, இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக ஒரு முறை மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. எங்களுக்கு விவசாயம் சின்னம் கொடுத்துருந்தாங்க, அதை நீங்க கண்ணுல ஊர்த்தி அதையும் பிடிங்கிட்டாங்க. இப்ப மைக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க, அதுவும் வசதி தான். எளிய மக்களுக்கான குரல் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலிப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியாக, எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை டெல்லி நாடாளுமன்றத்தில் நமக்கான பிரச்சனைகளை பேசுவாள் என்பதை உணர்த்துவதற்காக மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. இந்த எளிய மக்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கட்டும். அது மயிலாடுதுறை மண்ணில் இருந்து துவங்கட்டும். குறிப்பாக பூம்புகார் மண் வரலாற்று சிறப்புமிக்க மண், நீதியை நிலைநாட்டிய மண்,
செய்ய மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க, வலிமை தாருங்க, எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். நான் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு கேட்டுக்கிட்டு போயிட்டு நைட்டோட நைட்டா வருவாங்க, திருடுறவங்க மாதிரி, இந்த கோழி அமுக்குறவங்க மாதிரியே வருவாங்க. கையை அப்படி சுருட்டி காசை வச்சு கொடுத்துட்டு 1000 ரூபாய் ரெட்டலைக்கு போட்டுருங்க, கை சின்னத்துக்கு போட்டுருங்க. அந்த 1000 ரூபாய் வாங்கி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க, ஒரு பன்னிக்குட்டி 5000 ரூபாய் விற்கிது, ஒரு பன்னிக்குட்டி 5000 ரூபாய் விற்கிது, ஒரு ஆடு 12000 ரூபாய் விற்கிது, ஒரு எருமை மாடு இருக்கு பாருங்க அது 60000 ரூபாய் விற்கிது, வீட்டுல வளர்க்குறாங்க பாருங்க நாய், அதுவே 2000 ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கிது. நீங்க உங்க தலைக்கு என்ன வேலைன்னு பாத்துக்கோங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. நான் உரிமையோட கேட்க, சண்டை போட்டு கேட்பேன். உங்களுக்காக கத்தி கத்தி தெரு தெருவா நடந்தேன், என்ன திரும்பி பார்க்கல நீங்க. ஏன்? நான் ஏழை, ஓட்டுக்கு பணம் தரல, அதானே? அப்ப ஏழைகள் நாடாளுமன்றத்துக்கு போக கூடாது, அப்படிதானே? அடிமையாவே இருக்கணும். நீங்க மாறல, நாடு மாறாது. இப்படியேதான் இந்த அடக்குமுறைவாதிகள்கிட்ட, இந்த ஆதிக்கக்காரர்கள்ட்ட, இந்த திமிர் கொண்டவங்கள்ட்ட, இந்த அதிகாரம் படைத்தவர்கள்ட்ட கடைசி வரைக்கும் உங்க பிள்ளைகளும் அடிமையா இருக்கணும்னா எப்படியா போங்க. சரியாகணும் அப்படின்னா மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. நன்றி.